ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திற்கு 4.5 டிஎம்சி காவிரி நீர். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் இன்டர்ஸ்டேட் ரிலேஷனில் வந்து கவர் ஆகும். ஆர்டிகல் 262 இரு மாநிலங்களுக்கிடையே அந்த தண்ணீர் தொடர்பான பிரச்சனை வரும்போது அதற்காக அமைப்புகளை வந்து ஏற்படுத்தலாம், பாராளுமன்றம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஆர்டிகல் 262. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து வாட்டர் போர்ட்ஸ் ஆக்ட் 1956. ஸோ அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். ஸோ இதுவும் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் போர்ட்ஸ் ஆக்டின் படி இது ஒரு அட்வைசரி பாடியாக இருக்கும். அந்த இரு மாநிலங்களுடைய பிரச்சனையை வந்து அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தீர்த்து வைக்க பார்ப்பாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்ப்பாயங்களை வந்து பார்லிமெண்ட் ட்ரிபியூனல்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நமக்கு இந்த காவிரி டிஸ்பியூட் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிடையே அந்த நதிர் நீர் பங்கீட்டு தொடர்பாக பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா காவிரி ட்ரிபுனல் 1990ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த நதி நீரை வந்து பங்கிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா 2007ஆம் ஆண்டு இந்த தீர்ப்பாயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 136 படி இந்த தீர்ப்பாயத்தினுடைய ஒரிஜினலாகவே இந்த ட்ரிபியூனல்ஸினுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடக்கூடாது. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ட்ரிபியூனல்ஸுக்கு தான். ஆனால் ஆர்டிகல் 136 என்ன சொல்லுது அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தீர்ப்பாயங்கள், கோர்ட்டு இதில் எல்லாமே ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக அதில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் தலையிடுவதற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனரி பவர் சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிபியூனல்ஸ் கொடுத்த அந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து இவங்க ரிவ்யூ பண்ணி சில மாற்றங்களை வந்து அதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பெங்களூருக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு வந்து குறைவாக ட்ரிபியூனல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் சரி செய்து இந்தந்த அளவுக்கு வந்து தண்ணீரை ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க 2018. அதற்காக பார்த்தீங்கன்னா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி, ஸோ சுப்ரீம் கோர்ட்டினுடைய வெர்டிக்ட் அடிப்படையில் அந்த நதிநீர் பங்கீட்டை வந்து கொடுப்பதற்காக தான் இந்த மேலாண்மை வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 54வது கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு 15 நாட்களுக்கு 4.5 டிஎம்சி காவிரி தண்ணீரை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது இந்த அதாரிட்டி வந்து அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எல் நினோ பாதிப்புகளை ஆராய தமிழக அரசு நிபுணர் குழு அமைப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் நமக்கு வந்து கவர் ஆகும். ஜியாகிரஃபியில் கவர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் நார்மலாக நமக்கு நார்மல் லினோ இருக்கும்போது பெசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த சூடான காற்றுகள் அங்கிருந்து வாக்கர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. வாக்கர் சர்க்குலேஷன்ல நார்மலாகவே நமக்கு ஜூன் டைம் அந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த காற்று பெசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த வார்ம் வாட்டர் என்ன பண்ணோம்னா அப்படியே மூமெண்ட் ஆகி இங்கே வரும். எந்த பக்கம்னா வெஸ்ட் பக்கம் பார்த்து வரும். வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அரேபியன் சி, அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலில் இதில் எல்லாமே அந்த மாய்ஸ்சரை எடுத்துக்கிட்டு தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மன்சூனில் வந்து நார்மல் லினோ கண்டிஷனில் நடக்கும். இதுவே நமக்கு 2 to 7 வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா எல் நினோ அப்படிங்கிற கண்டிஷன் வந்து உருவாகும். இதில் நார்மலாக நடக்கக்கூடிய இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். அதாவது பெசிபிக் ஓஷனில் தான் இந்த வார்ம் வாட்டர் வந்து மூமெண்ட் ஆகி இந்த பக்கம் வரும், நமக்கு வெஸ்ட் பார்த்து வரும். இதில் என்ன ஆகும்னா அந்த பெசிபிக் ஓஷன்லேயே இன்னும் அதிகப்படியாக வார்ம் ஆகி அங்கேயே வந்து லோ ப்ரெஷர் வந்து உருவாகும். ஸோ அங்கே லோ ப்ரெஷர் உருவாகும் போது மற்ற இடத்துல இருந்து ஹை ப்ரெஷர் காற்றுகள் வந்து அங்கே மழையை கொடுக்கும். நமக்கு ஃபர்தராக என்ன பண்ணாது அப்படின்னா வெஸ்ட் பார்த்து வராது. ஸோ இதுதான் எல் நினோ கண்டிஷன். ஸோ வெஸ்ட் பார்த்து வந்ததுன்னா நமக்கு இந்த சவுத் வெஸ்ட் மன்சூனில் அதிகமாக
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்கள் வந்து மழை கிடைக்கும். ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்னினோ ஆண்டாக கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வார்ம் வாட்டர் எல்லாமே அங்கே அதிகப்படியாக ஹீட் ஆகி பெசிபிக் ஓஷன்ல அது என்னாச்சுன்னா லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி அங்கேயே வந்து மழையை கொடுத்ததுனால இந்த தடவை சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல என்ன கிடைக்கல அப்படின்னா மழை வந்து அதிகமாக கிடைக்கல. ஸோ அதுக்காக அறிவியல் அடிப்படையிலான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை, ஸோ தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர் மேலாண்மைக்கான நிபுணர் ஆலோசனை குழுவை வந்து தமிழக அரசு வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ 2 முதல் 7 வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த பெசிபிக் ஓஷன்ல இந்த எல்னினோ கண்டிஷன் உருவாகும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 டிகிரிக்கும் செல்சியஸுக்கும் அதிகமான அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த குழுவை பார்த்தீங்க அப்படின்னா மழை பொழுது, வறட்சி மற்றும் வெள்ள அபாயங்களை தொடர்ந்து கண்காணித்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளை அடையாளம் காணுவதற்காக தான் இந்த நிபுணர் குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ பொதுமக்களின் உயிர், வாழ்வாதாரம் மற்றும் உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் இந்த நிபுணர் குழு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5ல நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எஜுகேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கழக வளாகம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வேளச்சேரியில வந்து அமைய இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவின் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் தான் இதை வந்து நிறுவ போறாங்க. இது வந்து முதல் சர்வதேச பல்கலைக்கழகமாக அமைய போகுது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி, இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1911ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். இது யூஸ்வலா நமக்கு எல்லா இயர்லையும் காக்கரசெல்லிஸ் சைமன்ஸ். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது லண்டன்ல இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம்தோறும் சிறப்பாக செயலற்றக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ் மற்றும் காலேஜஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்கிங்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த QS அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2026ல் இந்த பல்கலைக்கழகத்திற்கு 77வது தரவரிசை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு ஒரு குளோபல் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா நாலேஜை வந்து நம்ம இங்கேயே வந்து என்ன பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்து அதாவது இந்தியாவை ஒரு குளோபல் சூப்பர் பவராக மாற்ற வேண்டும் அப்படின்னு நிறைய கொள்கைகள் வந்து வகுத்திருப்பாங்க. அதுலேயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பிற நாடுகளுடைய அந்த யூனிவர்சிட்டிஸுடன் இணைந்து என்ன பண்ணலாம் ஆராய்ச்சி நிலையங்களை வந்து இங்கே அமைக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷனையும் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சர்வதேச பல்கலைக்கழகம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய வேளச்சேரியில் அமையிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரா தடகளத்தில் அசத்திய திலீப் முகமது தங்கம் வெளியே தட்டி சென்றனர். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் போட்டிகள் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவில் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து பாரா தடகளத்தில் ஆடவருக்கான அந்த 100 மீட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா திலீப் மஹட் காவிட் இவர் வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா 10.71 வினாடிகளில் தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்கிறார். அதே மாதிரி முகமது பார்த்தீங்க அப்படின்னா 10.83 வினாடிகளில் இந்த தூரத்தை கடந்து வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்கிறார்.